இந்த உலகத்துல உங்களுக்கு லைக்ஸ் அதிகமா கிடைச்சா தான் நல்லா சந்தோஷமா வாழ முடியும். சரி அது மட்டும் தானான்னு பார்த்தா அதான் இல்ல. ஒருவேள உங்களுக்கு 5,00,000 டிஸ்லைக் மேல போயிருச்சுன்னா, ஹோட்டலுக்கு போய் சாப்பாடு ஆர்டர் பண்ணா கூட குடுக்க மாட்டாய்ங்க. அது மட்டும் இல்ல, ஒருவேள டிஸ்லைக் 1,00,00,000 தாண்டிருச்சுன்னா, உங்கள கூட்டு போய் எலக்ட்ரிக் சேர்ல உட்கார வச்சு ஷாக் வச்சு போட்டு தள்ளிருவாய்ங்க. இப்ப வேற கிரகத்துல இருந்து சுத்தி பார்க்கறதுக்காக வந்த ஒருத்தன், இந்த உலகத்தோட ரூல்ஸ பத்திலாம் எதுவுமே தெரியாம, ஒரு சிலை கூட ஜல்சா டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கான். அப்ப இவன் இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கிறத சுத்தி இருக்கிறவங்க வீடியோ எடுத்து அத ஆன்லைன்ல போஸ்ட் பண்ணி விட்டுர்றாங்க. இப்போ ஒரு ஹோட்டலுக்குள்ள போய் சாப்பாடு ஆர்டர் பண்ணலான்னு பார்த்தா, அங்க இருக்கிற வெயிட்டர் இவனோட டிஸ்லைக் கவுண்ட் சும்மா ராக்கெட் வேகத்துல போயிட்டு இருக்கிறத நோட் பண்றாங்க. என்னடான்னு பார்த்தா, இவன் டான்ஸ் ஆடின வீடியோ பயங்கர வைரல் ஆகி வியூவர்ஸ்லாம் இவனை போட்டு கழுவி ஊத்த ஆரம்பிச்சிடுறாங்க. அப்போ இவனோட ஃப்ரெண்டு இதுக்கு மேலேயும் நம்ம இங்க இருக்கக்கூடாதுன்னு அங்க இருந்து கிளம்பி அவங்களோட பிளானட்டுக்கே போயிடலாம்னு சொல்றா. ஆனா அதுக்குள்ளயுமே இவனோட டிஸ்லைக் கவுண்ட் 10,00,000 தாண்டிடுது. அதனால போலீஸ் வந்து இவனை அரெஸ்ட் பண்ணிட்டு போயிடுறாங்க. இப்போ இந்த பிரச்சனைல இருந்துனா இவன் தப்பிக்கணும். அதுக்கு இவனுக்கு ஒரே வழிதான் இருக்குது. அது என்னன்னா, லைவ் டிவில போய் மக்கள் கிட்ட மன்னிப்பு கேட்டு அவங்களுக்கு இவன் மேல இருக்கிற தப்பான அபிப்பிராயத்தை மாத்தி ஆகணும். ஆனா அதுவே இவனுக்கு ஒரு பெரிய ஆப்பா மாறி, இதான் நீ மன்னிப்பு கேட்கிற லட்சணமாடா அப்படின்னு இன்னுமே நிறைய பேர் இவனுக்கு டிஸ்லைக் போட ஆரம்பிச்சிடுறாங்க. அதனால டிஸ்லைக் 1,00,00,000 தாண்டி போயிருது. உடனே போலீஸ் வந்து இவனை கூட்டிட்டு போய் எலக்ட்ரிக் சேர்ல உட்கார வச்சு முடிச்சு விட்டுறாங்க. ஜெல்சா டான்ஸ் ஆனதுக்கெல்லாம் மரண தண்டனை அப்படின்னு நினைச்சீங்கன்னா, மறக்காம இந்த வீடியோக்கு லைக்கை போட்டு அவனோட உயிரை எப்படியாச்சும் காப்பாத்திருங்க.